பச்சை பட்டாணி குருமா பொதுவா வந்து நம்ம சப்பாத்தி, இடியப்பம், ஆப்பம், தோசையோட ட்ரை பண்ணியிருப்போம். ஆனா இந்த ஒரு மெத்தட்ல செஞ்சு பிரியாணி அப்படி இல்லைன்னா நார்மல் சாதத்தோட ட்ரை பண்ணி பாருங்க. வேற எந்த சடிஷுமே வேண்டாம், அவ்வளோ சூப்பரா இருக்கும். குக்கர்ல 10 நிமிஷத்துல டக்குன்னு ரெடி ஆயிரும். இதுக்காக ஒரு கப் பச்சை பட்டாணி தேவையான அளவு தண்ணி ஊத்தி 8 to 9 hours இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சியோட ஜார்ல 1 கப் துருவன தேங்காய், கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்பு, கேஷ்யூ நட் இருந்தா ஒரு 4ல இருந்து 5 வரை சேர்த்து மைய அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு குக்கர்ல எண்ணெய், நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கி வரும்போது இப்ப மசாலா பவுடர்ஸ் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதோட பச்சை வாசம் போனதும் நறுக்கி எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம், இது கூடவே இப்ப கட் பண்ணி எடுத்துக்கிட்ட ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்ட பச்சை பட்டாணி இது கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கிற தேங்காவை இப்போ இதோட சேர்த்துக்கணும். தேங்காவை சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாமே நல்லா மூழ்கி இருக்கிற அளவுக்கு 2ல இருந்து ஒரு 3 கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மூடி வச்சு கரெக்டா 2 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பிரஷர் எல்லாம் போனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தூவி இது வந்து நல்லா கிளறி விட்டு ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே சுட சுட சாதம் அப்படி இல்லைன்னா பிரியாணியோட சூப்பரா சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க.